அதிர வைத்த எம்.ஆர். ராதா வசனங்கள். எம்.ஆர். ராதா தமிழ் திரையுலகில் தனித்துவமான பெயர். தங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிலரை வழிகாட்டிகளாக சொல்லிக்கொண்ட காலகட்டத்தில் திரையுலகில் தனக்கான வழிகாட்டியை தானே தேடிக்கொண்ட அபூர்வமான மனிதர். 50களை ஒட்டி தமிழ் சினிமாவில் அவர் நுழைந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை அவருக்கே உரித்தான அலட்சிய பாவத்துடன் படங்களில் வெளிப்படுத்தினார். ராதாவின் முகத்தோற்றமும் அதில் மாறும் விதவிதமான முகபாவங்களும், சட்டென்று ஏறி இறங்கும் கரகரத்த குரலும், வளைந்து நெளியும் உடல் மொழியும் அவருக்கான தனி அடையாளமாக இருந்தாலும் அவர் உச்சரித்த திரை வசனங்கள் அவரை வித்தியாசப்படுத்தி கவனிக்க வைத்தன. வசனங்களை பிறரை படிக்க சொல்லி கேட்டு உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய பாணியில் அதை மெருகேற்றி உச்சரிப்பது ராதாவின் தனிச்சிறப்பு. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த இரத்த கண்ணீர் படத்தில் ராதாவின் சில காட்சிகள். ராதா பொதுக்கூட்டத்தில் பேசும் காட்சியில், ஊருக்கு ஒரு லீடர், அவனுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு பட்டினி பட்டாளம், நான்சென்ஸ். ஒரு காட்சியில் தாயாரிடம் ராதா, கல்யாணமா கல்யாணம் எதுக்கு பண்றாங்கன்னே இந்தியாவில் பல பேருக்கு சரியா தெரியாது. எனக்கு வயசாயிருச்சுல்ல. தாயார், உனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? இன்னொரு காட்சியில் தாயாரிடம், எப்படி சொல்றது உன்னை தாயார்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவது போட்டிருக்கியா? ஏண்டா நானா கவுன் போடணும்? நான் ஃபாரினில் படித்ததுக்கு நீ தான் கவுன் போட்டுக்கணும். இன்னொரு காட்சியில், தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, இதே வேலை. எல்லா கட்சிகளும் பிஸ்னஸில் புகுந்துட்டான், வேற ஒன்றுக்கும் லாயக்கில்லை, பிளகார்ட்ஸ். எஸ்.எஸ்.ஆர். ராதாவிடம், உனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு பெரிய இடமா? ராதா, ஆமாம், 110 அடி உயரம். ராதா தன் மாமனாரிடம், நான் ராத்திரி எங்கே போகிறேன்னு இதுவரை யாரும் கேட்டதில்லை. மாமனார், நான் மாமனாராச்சே. ராதா, எந்த நாராக இருந்தாலும் கேட்கக்கூடாது. இன்னொரு காட்சியில் ராதா, செத்தா கூட பாடுறாண்டா இந்த நாட்டில். தனக்கு மருத்துவம் பார்க்க வந்த டாக்டரிடம் ராதா, டாக்டர் கூட யாரையாவது வச்சுக்கோங்க, அனாவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர். சினிமா இயக்குனராக முயற்சிக்கும் சந்திரபாபுவிடம் ராதா, மாமா டைரக்டர் ஆயிட்டியா? தொழில் உருப்பிட்ட மாதிரி தான். கண் பார்வை இழந்த பிறகு தண்ணீர் ஊற்றுகிற பெண்ணிடம் ராதா, நீ ஊத்துறது என்ன கார்ப்பரேஷன் தண்ணியா? பைப்பில் மீன் கூட விடுறாங்களா? தனக்கு பிச்சை போடுகிறவிடம் ராதா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். பிச்சை போடுகிறவர், தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற கோவிந்தன் உன் வியாதியை ஏன்பா தீர்த்து வைக்கல? ஹை அப்பா, அறிவு வந்துருச்சுட்டாப்பா. இது சோறு வாங்குறதுக்காக பாடுற டூப்பு பாட்டுப்பா. தன்னை சபிக்கிற கூலி தொழிலாளியிடம் ராதா, போடா, கடவுளை உன்னை டாப்பில் வச்சிருக்காரு, என்னை அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்காரு, போடா, ஏதோ கடவுளோட செக்ரட்டரி மாதிரி பேசுகிறான். எஸ்.எஸ்.ஆர். ராதாவிடம், நாங்கள் ஜீவகாருண்ய கட்சியில் சேர்ந்திருக்கோம். ராதா, அடி சக்க, திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சிருக்காங்களாம். ஆமாம், ஜீவகாருண்ய கட்சினா என்ன தம்பி அர்த்தம்? உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்கள் உயிர்களை கொல்றதே இல்லையா? இல்லை. ஏன்பா, ராத்திரி மூட்டை பூச்சி கடிச்சா என்ன பண்ணுவீங்க? உனக்கு உண்மையிலேயே கொழுப்பு தான்ப்பா. இதையெல்லாம் சொன்னால் சோறு போடுறாங்களோ இல்லையோ எனக்கு வாய் சும்மா இருக்காது. கடைசி காட்சியில் ராதா, இந்த மக்களை பற்றி என்றுமே கவலைப்படக்கூடாது. ஆரம்பத்தில் தூற்றுவார்கள், பிறகு ஒத்துக்கொள்வார்கள். பாலும் பழமும் படத்தில் ராதா, அதுதான் இங்கே இருக்கே, கட்சிக்கு கட்சி பிளவு. பாகப்பிரிவினை படத்தில் சிங்கப்புராம் பாத்திரத்தில் ஒரு கை ஊனமாக நடிக்கும் சிவாஜியிடம், ஒரு கையே இல்லையடா, எப்படிரா கும்பிடுவ, சலாம் போடுவியா? இன்னொரு காட்சியில் ராதா, ஃபாரினில் நீராவில் கப்பல் விடுறான், இங்கே நீராவியில் புட்டு செஞ்சு வயிற்றுக்குள்ளே விடுறீங்க. மற்றொரு காட்சியில், இன்னைக்கு திடீர் கோடீஸ்வரம் எல்லாம் யாரு? நாணயத்துக்கு எத்தனை தடவை சமாதி கட்டினவங்க தெரியுமா? என்ன பணம் பணம், இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள். நடிகையை பற்றி இன்னொருவரிடம் ராதா, அசிங்கம், ஸ்டார் சரித்திரத்தை கிளறாத. உதவியாளரிடம் ராதா, டே, செக்கு திரும்ப திரும்ப நம்ம தரும் உயரண்டா. படத்தின் இறுதி காட்சியில் சிறைக்கு போகும்போது ராதா, அயோக்கியம் எல்லாம் வெளியே இருக்கீங்க, யோகியம் எல்லாம் உள்ள போகிறோம். பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் சரோஜா தேவியிடம், நீ எல்லாரையும் பைத்தியமாக்குற, நான் எல்லாரையும் முட்டாளாக்குற, எப்படியோ நம்ம தொழில் நடக்குது.
தாயை காத்து தனையின் படத்தில் கடையில் வேலை பார்ப்பவராக நடிக்கும் மகன் MRR வாசுவை பார்த்து ராதா, அட குரங்குக்கு பிறந்த பயலா இருக்கானே. பலே பாண்டியா படத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை. நம்ம ஊரில் வீரமே செத்து போச்சு. ராதா, ஏன்பா நீ போய் காப்பாற்ற வேண்டியது தானே, ஊரில் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. மற்றொரு காட்சியில் சிவாஜியிடம் ராதா, பங்களாவுக்குள்ள எப்பவும் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, கேர்ஃபுல். கபாலியாக சக கூட்டாளியிடம் ஆலோசனை நடத்தும் போது ராதா, ராத்திரி 3 மணிக்கு போ, அப்பத்தான் உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காலையும் சரி தூங்குற நேரம். சிவாஜி இறந்து விட்டதா நாடகம் ஆடும்போது கூடிவிட்ட கடன்காரர்களிடம் ராதா, அவர்தான் சாம்பலா போயிட்டாரே, ஆளுக்கு ஒரு பிடி சாம்பல் எடுத்துட்டு போய் பல் விளக்கிட்டு போங்க. புதிய பார்வை படத்தில் நாகேஷிடம் ராதா, தொண்டு செய்வதற்கே இந்த நாட்டில் கூலி உண்டுடா, அப்பத்தான் தொண்டுக்கே வேல்யூ. நல்லவன் வாழ்வான் படத்தில் ராதா, எலெக்ஷனில் யார் வேணும்னாலும் நின்றுடுறானுங்க, அதுக்கு தகுந்த யோகிதை இருக்கா, நாணயம் இருக்கா, பொறுப்பு இருக்கான்னு ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.